குறித்தாக்கிக் கொள்கின்றேன். நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்றைய நிகழ்வில் மதுரை வகுப்பு வாரிய கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சாகுல் ஹமீத் அவர்கள் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் தமிழுலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை. கியாப்பை விஸ்வநாதம் போன்ற பெரியவர்கள் சொன்னபடி அவர் வேறொரு சமூகத்திலே பிறந்திருந்தால் இன்றைக்கு இதைவிட அதிகமாக கொண்டாடப்பட்டிருப்பார் என்பதுதான். ஒரு பல்திறன் சார்ந்த வித்தகராக அவர்கள் திகழ்ந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலே பிறந்து நாடறிந்த மிகப்பெரிய ஒரு நாவலராக, புலவராக, சதாவதானம் நிகழ்த்திய மிகப்பெரிய திறன் வாய்ந்த வல்லுநராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவதான கலை என்று சொல்லக்கூடியது அந்த காலத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு கலை. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அதிலே குறைந்தபட்சம் 8 அவதானங்களை உடைய அட்டாவதானம் உண்டு. 10 கவனகங்களை நிகழ்த்தக்கூடிய தசாவதானம் உண்டு. 16 கவனகங்களை நிகழ்த்தக்கூடிய சோடாவதானம் உண்டு. ஆனால் ஒரே நேரத்தில் 100 விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி அதை மிகப்பெரிய அளவுக்கு முதலாக அரங்கேற்றி தமிழகத்திலே சதாவதானி என்று புகழ்பெற்ற பெருமை கோட்டாறு சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்களே தான் சாரும். அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு அவதான கலையில் இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த மிகச்சிறந்த பங்களிப்புகளை நிறையவே தந்திருக்கிறார். இஸ்லாமிய இலக்கியங்களை நிறைய படைத்திருக்கின்றார். சீரா புராணத்திற்கு உரை தந்திருக்கின்றார். இன்னும் பல பங்களிப்புகள் உண்டு. இன்றைக்கு பேசப்பட வேண்டிய மிகப்பெரிய சிறந்த பங்களிப்பு என்று அவர்களுடைய பங்களிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய அருட்பாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு விவாதம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அருட்பாவுக்காக வேண்டி வாதிட்டு வள்ளலாருடைய பெருமையை நிலைநிறுத்திய பெருமை என்பது அவருக்கே உரிய விஷயம். யாழ்ப்பாணத்திலே இருந்து அன்றைக்கு ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சைவ புலவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே சுவாமி தரிசனம் செய்ய வந்தவருக்கு அங்கே வள்ளலார் பாடல்கள் பாடப்பட்டதை கேட்டார். அரணும் அரியும் ஒன்றென காண்பீர் என்கின்ற வாசகத்தை கேட்டவுடன் அது எப்படி அரணும் அரியும் ஒன்றாக முடியும், ஆக முடியாது என்று அவர்தான் பிரச்சனையை தொடங்கி வைத்தார். வள்ளலார் பாடல்களை கோயில்களில் பாடக்கூடாது என்று பேசினார். இதற்கு ஆதரவாக அன்றைக்கு சைவ மடங்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்தை ஆரம்பித்தன. வள்ளலார் பாடல்கள் ஆபாச தருப்பணம் என்று அவர்கள் வாதிட்டார்கள். எனவே அவர்கள் அருட்பா அல்ல மருட்பா என்று அவர்கள் வள்ளலாரை கிட்டத்தட்ட நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தி கூட அவமானப்படுத்தினார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. ஆறுமுக நாவலுடைய காலம் முடிந்து அவருடைய மாணவர் கதிரவேர் பிள்ளை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர் அது மீண்டும் அந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து மிகப்பெரிய அளவுக்கு விவாதங்களை நடத்தி அருட்பா அல்ல மருட்பா என்கின்ற விவாதங்கள் தமிழகம் எங்கும் ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் வள்ளலாருடைய பாடல்களுக்காக வேண்டி அன்றைக்கு களத்திலே இறங்கியவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர். கதிரவேர் பிள்ளைக்கு ஒரு எதிர்வேர் பிள்ளை வந்துவிட்டார் என்று அருட்பா அணியினர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மருட்பா கோஷ்டி அருட்பா கோஷ்டி என்று 2 கோஷ்டிகளாக அன்றைக்கு வாதிட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த மருட்பா கோஷ்டியினர் வைத்த அனைத்து விவாதங்களுக்கும் பதில் சொல்லி இறுதியாக அவர்கள் இனிமேல் வள்ளலார் பாடல்கள் மீதான விவாதங்களை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய விவாதங்களை அவர்கள் அன்றைக்கு வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். வள்ளலாருடைய பாடல்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால், அருட்பாக்கள் இன்றைக்கும் திருச்சபைகளால் ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு
வேர்க்காரணமாக திகழ்ந்தவர் நம்முடைய சதாவதானி சேக்குத்தம்பி பாவலர் அவர்கள். அவர் ஆற்றிய அந்த மிகப்பெரிய பங்களிப்பை பாராட்டும் விதமாக அன்றைக்கு காஞ்சிபுரத்திலே அவரை யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் அன்றைக்கு பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பந்தல் அமைத்து கிட்டத்தட்ட 3000த்திற்கு மேற்பட்டவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையிலே அன்றைக்கு பாவலர் அருட்பாவினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் 3 மணி நேரத்திற்கு மேலாக உரை நிகழ்த்தி இருக்கின்றார். அப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது கூட்டத்திலே இருந்து ஒருவர் எழுந்தாராம், பழைய மருட்பா கோஷ்டிக்காரர். அவர் பாவலரை பார்த்து கேட்டாராம், நீர் ஒரு அசைவர், பாவலர் மாமிசம் சாப்பிடக்கூடிய முஸ்லீம் அல்லவா, எனவே நீர் ஒரு அசைவர், நீர் எப்படி சைவரை பற்றி பேசலாம் என்று கேட்டாராம். உடனே பதில் சொல்லாமல் பாவலர் என்ன செய்திருக்கிறார், சிறிது நேரம் அபிநயம் பிடித்து தாம் தித்தாம் கடதகதை தித்தை என்று பரதநாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டாராம் மேடையிலேயே. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆடிக்கொண்டு பாவலர் சொன்னாராம், ஆம் யாம் அசைவம், யாம் அசைவம், ஆடுகிறார் அல்லவா, யாம் அசைவம். தில்லை அம்பலத்திலே காலை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜனும் அசைவம், நானும் அசைவம், நாங்கள் இருவரும் ஒரு சாதி, நீ எந்த ஜாதி என்று கேட்டிருக்கின்றார். இப்படி எல்லாம் சுவையான நிகழ்வுகள் பாவலருக்கு பின்னால் நிறைய உண்டு. அது குறித்து தனியாக மிகப்பெரிய அளவுக்கான உரை நிகழ்த்தி இன்றைக்கு சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையினுடைய ஒரு பக்கத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்து இருக்கிறது. இந்த நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்தான வாழ்வியலை சீர்திருத்தங்களை பேசுகின்ற நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி குறித்து பேசுவதற்காக வகுப்பு வாரிய கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் க. சாகுல் அமீது அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றிய சிறப்பு அவர்களுக்கு உண்டு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் துறையிலே தலைவராக இருந்த சிறப்பும் அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தமிழில் மொழிபெயர்ப்பு கவிதைகள் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். அந்த அற்புதமான ஆய்வு நூல் தமிழில் மொழிபெயர்ப்பு கவிதைகள் என்ற தலைப்பிலேயே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினரால் நூலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நூலுக்கு திருப்பூர் தமிழ் சங்கம் சிறந்த நூலுக்கான விருதினையும் வழங்கி கௌரவித்திருக்கின்றார். பேராசிரியர் சாகுல் அமீது அவர்களை பற்றி அதிகம் அறியப்பட்ட விஷயம் என்ன என்று சொன்னால், அவர் அற்புதமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்பதுதான். பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம் அவர்களோடு ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய மேடைகளை சந்தித்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிமன்ற மேடைகளிலே ஜொலித்தவர். நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே, வெளிநாட்டு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்ற சிறப்பு என்பது அவருக்கு உண்டு. பேராசிரியர் சாகுல் அமீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், மிகவும் நகைச்சுவையாக பேசுகின்ற ஆற்றல் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர். மதுரையில இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளராகவும் பொருளாளராகவும் 10 ஆண்டுகள் பணியாற்றிய சிறப்பு என்பது அவருக்கு உண்டு. நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஓமன் போன்ற பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். நானும் அவரும் இணைந்து மலேசியாவுக்கு 2 முறை நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறோம். மஸ்கட்டிற்கு 1 முறை சென்றிருக்கிறோம். மிக அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அதே நேரத்தில் மேடைகளிலே என்றைக்கு மார்க்க விஷயங்களிலே கால்பதித்து நின்று கொண்டு அதை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் தூக்கலாக பேசக்கூடிய ஒரு மார்க்க பற்றாளராகவும் அவர்கள் திகழ்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய உறுப்பினராக வெகுகாலம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். செயற்குழு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு நலப்பணி திட்டம் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகளில் இயங்கக்கூடிய மாணவர்களை சமுதாய பணிகளில் ஈடுபடுத்தக்கூடிய திட்டப்பணியினுடைய அதிகாரியாக 10 ஆண்டுகள் இருந்து பணியாற்றிய சிறப்பும் அவருக்கு உண்டு. தமிழகத்தினுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அவர் பேசியிருக்கிறார். நிறைய ஆய்வரங்கங்கள் மேடைகளிலே பங்கேற்றிருக்கிறார். முனைவர் பட்டத்திற்கான பல ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். எம்பில் பட்டத்திற்கான ஆய்வாளர்களை நெறியாளராக இருந்து உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பேராசிரியர் சாகுல் அமீது அவர்கள் இன்றைய நிகழ்விலே இணைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமிதம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அன்னாரை இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக வருக வருக என நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே கிராத்து ஓதிய அருமைக்குரிய அன்பர் இலங்கை நியாஸ் சமத் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் நம்மிடம் இறைமறை வசனங்களை பல நிகழ்வுகளில் ஓதிக்கொண்டு
ஒரு ஆஸ்தான இறைமறை ஓதுவராக நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாரையும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சேமு முகமது அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்களையும் நன்றி உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய பொருளாளர் யூனிவர்சல் எஸ் ஷாஜஹான் ஹாஜார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று இலங்கையிலே இருந்து நம்முடைய காப்பியக்கோ அவர்கள், இன்னும் ரஷீத் அவர்கள், இன்று நிறைய அன்பர்கள் இலங்கையில இருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் முதல் நபராக இணைந்து நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய அன்பிற்குரிய கவிச்சூடர் நைமு இக்பால் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எனவே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வசனம். அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்விலே நம்முடைய நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கிற சூழலில இலங்கை இஸ்லாமிய இலக்கிய கழகத்துடைய இலங்கை ஒருங்கிணைப்பாளர் காப்பியக்கோ அவர்களும், நம்முடைய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய முன்னோடி பேராசிரியர் டாக்டர் கவிச்சுடர் நைமு இக்பால் அவர்களும் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கு மெத்த மகிழ்வினை தருகிறது. இலங்கையிலிருந்து கவிஞர் நியாஸ் அவர்களும், மூத்த எழுத்தாளர் ரசீத் இம்தியாஸ் அவர்களும் வருகை தந்திருப்பதும் எங்களை பெருமிதத்திற்கு உள்ளாக்குகிறது. தமிழர் சிறக்க, தமிழ் பயிர் தழைக்க, தமிழ் உலக பெரும் சேயாக மதுரை தமிழ் சங்கத்திலே வீற்றிருந்து தமிழ் பாக்களை எல்லாம் எடை போட்ட அறிவால் சிறந்த அருந்தவராக அந்தாதி, கோவை, இன்னிசை, பாமாலை, மஞ்சரி என பல நூல்கள் இயற்றிய ஆற்றல் சால் புலவராக எண்ணற்ற புலவர்களை, பண்டிதர்களை, அவதானிகளை உருவாக்கிய கொள்ள குறையாத கல்வி பெருங்கடலாக ஒரு அவதானம் செய்து இந்த பாரிலே சரித்திர புகழ்பெற்ற சதாவதானியாக அருள் வளம் அனைத்தும் வரையாது பெற்ற கருணையாளராக சுருங்க சொல்லி நிறைய விளங்க வைக்கும் அமிழினும் இனிய வீறுரை தந்து செந்தமிழுக்கோர் செலும் சுடராக இலங்கிய சதாவதானி செய்குதம்பி பாவலர் அவர்கள் பற்றியும் அவர்கள் இயற்றிய நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி குறித்தும் நம்முடைய அருமை பேராசிரியர் முனைவர் கா சாகுலமீது அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார். வரவேற்புரையில் தம்பி அப்துல் சமது சொல்லியதைப் போல ஆற்றல் மிகு பேச்சாளர், பட்டிமண்டப வீரர், சொல்லேர் உழவர், நாட்டு நல பணி திட்டத்தின் வாயிலாக அரிய பணிகள் பல ஆற்றிய சாதனையாளர், நகைச்சுவை மன்னர், தமிழ் நல்லுலகில் தன்னால் இயன்ற பணிகளை எல்லாம் இன்னமும் ஆற்றிக் கொண்டிருக்கிற மார்க்க சேவையாளர் அருமை சகோதரர் கா சாகுலமீது அவர்களை சிறப்புரையாற்ற
நம் அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். வருக வருக. நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. முதல்ல சாகுல் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். காணொலி மூலம் நடைபெறுகின்ற இந்த மிகச் சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் சேமு முகமது அலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் முகமாக மிகச் சிறப்பாக கராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை இறைவசனத்தோடு தொடங்கி இருக்கின்ற அருமைக்குரிய நண்பர் இலங்கை நியாஸ் அகமது அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு மிகச் சிறப்பானது ஒரு வரவேற்புரை நல்கி சதாவதானி புலவரை பற்றி மிக அற்புதமாக சொல்லி என்னுடைய வேளையிலே பாதியை நிறைவு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் அப்துல் சமது அவர்களே, இந்த கருத்தரங்கிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருமை அண்ணன் மரியாதைக்குரிய ஷாஜஹான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய மிகச்சிறந்த காப்பிய ஆசிரியர் காப்பியப்போ அவர்களே, நெடுநாளுக்கு பின்னர் இந்த காணொளியிலே அவருடைய முகத்தை பார்க்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமை அண்ணன் பேராசிரியர் நைமு இக்பால் அவர்களே, மேலும் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பின் மூலம் கருத்தரங்கை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதாவதானி புலவருடைய நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி பற்றி இன்றைக்கு நாம் கொஞ்சம் அறிய இருக்கிறோம். சதாவதானி புலவர் அவர்கள் கோட்டாற்றிலே பிறந்தவர். நாகர்கோயிலிலே இருக்கக்கூடிய கோட்டாறு அவருடைய ஊர். சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் என்பது அவருடைய இயற்பெயர். சதாவதானம் செய்ததால் அவர் சதாவதானி என்று அழைக்கப்பட்டார் என்பதை மிக அற்புதமாக பேராசிரியர் அப்துல் சமது அவர்கள் இங்கே சொல்லி காட்டினார். சதாவதானம் என்பது மிக எளிதான காரியம் இல்லை, மிக மிக கஷ்டமானது. இன்னும் சொல்ல போனால் செய்குத்தம்பி பாவலர் அவர்களுக்கு பின்னால் சதாவதானம் செய்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சதாவதானம் செய்வது என்பது மிக எளிதான காரியம் அன்று. எப்படி சதாவதானம் செய்வது? 100 அவதானங்களை 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்வது எப்படி? ஒருவர் ஒரு பக்கம் இருந்து 324 522 பெருக்கினால் என்ன வரும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார். இன்னொருவர் ஈற்றடியை தந்து அந்த ஈற்றடியிலே வெண்பா பாடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இன்னொருவர் திருக்குறளிலே இத்தனாவது குறள் எது அப்படின்னு கேட்பார் நண்பரை சொல்லி.
அல்லது அதனுடைய தொடக்கத்தை சொல்லி என்று தொடங்கும் திருக்குறள் எது என்று கேட்பார். பதில் சொல்ல வேண்டும். பின்னாடி இருந்து ஒருவர் கல்லால் எரிந்து கொண்டிருப்பார், சிறிய கற்களை கொண்டு முதுகிலை எரிந்து கொண்டிருப்பார். இன்னொருவர் நெல்லால் எரிந்து கொண்டிருப்பார், ஒருவர் குச்சியால் தட்டி கொண்டிருப்பார். இதை நெல்லால் எரிந்தவர் எத்தனை முறை எரிந்தார், கல்லால் எரிந்தவர் எத்தனை முறை எரிந்தார், குச்சியால் தட்டியவர் எத்தனை முறை தட்டினார் என்றெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இடையிலே ஒருவர் கம்பராமாயணத்தை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார். இப்படி 100 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தவர் நம் சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர். அவர் கவிதை பாடுவதில் மிக மிக வல்லவர். நாகூரிலே கோட்டாரில் பிறந்ததால் அவரை கோட்டாரில் பிறந்த பாட்டாறு என்று மிக அற்புதமாக கவிக்கோவர்கள் சிறப்பித்து சொல்லுவார். கோட்டாரிலே பிறந்த பாட்டாறு. அந்த பாட்டாறு நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரியை மட்டும் பாடவில்லை, எண்ணற்ற இலக்கியங்களை பாடியிருக்கிறது. அப்படி பாடிய நூல்கள் ஏராளம். ஏன் இன்னும் சொல்ல போனால் இளம் வயதிலேயே அவர் கவிதை படைவதில் மிகச் சிறந்தவராக இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. கவிதை படைவது மட்டுமல்ல, 5 வயதில் திருக்குறானை ஓதத் தொடங்குகிறார். 8 வயதில் திருக்குறானை ஓதி நிறைவு செய்கிறார் என்றால் அவருடைய ஆற்றலை பாருங்கள். எந்த அளவிற்கு அவர் ஆற்றல் இருந்தால் 5 வயதிலே தொடங்கி 8 வயதிலே திருக்குறானை அவர் ஓதி நிறைவு செய்திருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு வகையிலே திறன் படைத்தவராக அவர் இருந்தார். அவர் முதலிலே சங்கரநாராயணன் என்கின்ற ஆசிரியர்களுடன் கல்வி பயில்வதற்காக செல்கிறார். இவருடைய திறனையும் இவருடைய சுறுசுறுப்பையும் பார்த்துவிட்டு சங்கரநாராயணன் மற்ற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை விட, அதாவது கல்வி கட்டணம் என்றால் 7 அணா 8 அணா, 1 ரூபாய் 2 ரூபாய் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அதிலே மிகச் சொற்பமான ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு இவரை மாணவராக ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டதும் இவருடைய திறமையை பார்த்து 13 வயதிலே வெண்பா பாடச் சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்க இருக்கக்கூடிய பெருமக்களிலே பெரும்பான்மையான பேர் கவிஞர்கள் என்பது எனக்கு தெரியும், நான் அறிவேன். வெண்பா பாடுவது எவ்வளவு கஷ்டமானது என்பதும் உங்களுக்கு தெரியும். கண்ணதாசனே சொல்வார், அவசரப்பாவாக பாடுவதற்கு ஆசிரியப்பாதான் கை கொடுக்கிறது என்று சொல்வார். எனவே வெண்பா பாடுவது என்பது மிக கடினம். அதிலும் ஒருவர் ஈற்றடி கொடுக்க வெண்பா பாடுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் 13 வயதிலே இவருடைய ஆசிரியர் இவருடைய திறனை பார்த்து இவருக்கு ஒரு ஈற்றடியை கொடுக்கிறார், வெண்பா பாடு என்று சொல்கிறார். அந்த ஈற்றடி எது என்றால், நாயகத்தின் சீர்கள் எல்லாம் நன்கு என்ற ஈற்றடி வைத்துக் கொண்டு நீ வெண்பா பாடு என்று சொன்ன மாத்திரத்தில் பந்த மகள பரியும் மனமுருக செந்தமிழ் சீரா தெரிக்குமே தனிச்சொல் முந்திய நம் தாயகத்தில் ஓங்கு தவ முகம்மது என்னும் நபி நாயகத்தின் சீர்கள் எல்லாம் நன்கு என்று 13 வயதிலே வெண்பா பாடுகிறார். 13 நினைத்து பாருங்கள், 13 வயதிலே நமக்கு வெண்பா வென்றால் என்னவென்றே தெரியாது. வகுப்பிலே 4 வகைப்பா என்று சொன்னால் ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று சொன்ன மாத்திரத்திலே பையன் சொல்கிறான் நிறுத்துப்பா என்று. எனவே அந்த அளவிற்கு அந்த பாக்களை பற்றிய, அதுவும் மரபு கவிதை பற்றிய வகுப்படுத்தால் மாணவர்களுக்கு ஒரு போர் அடிக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் 13 வயசிலே ஒருவர் வெண்பாவை கற்றுக்கொண்டு வெண்பா பாடுகிறார், அதுவும் ஈற்றடி கொடுக்க வெண்பா பாடுகிறார் என்றால் எவ்வளவு வியப்பைக்குரிய ஒன்று இல்லையா? ஆக சதாவதானி புலவர் இன்னொரு சிறப்பும் அவரிடம் உண்டு. அவர் ஒரு ஏக சந்த கிரகி.
அதாவது ஏகசந்த கிரகி, துவிசந்த கிரகி என்று இரண்டை சொல்வார்கள். ஏகசந்த கிரகி என்பவர் ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே திருப்பி சொல்லுவார். துவி சந்த கிரகி, துவி என்றால் இரண்டு, அந்த இரண்டு பாசைகளை அறிந்தவர்களை துபாசைக்காரர்கள் என்று சொல்வார்கள், துபாஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி இங்கே ஒரு முறை தெரிந்து கொண்டு கேட்ட மாத்திரத்திலேயே திரும்ப சொல்வது என்பது ஏகசந்த கிரகி. இதிலே கெட்டிக்காரன் நம் சதாவதானி புலவர் அவர்கள். எனவே இவருடைய திறமை அந்த ஏகசந்த கிரகத்தான் உயர்ந்திருக்கிறது. அதுவும் ஒருத்தர் முருகதாசு புலவர் ஒரு புலவர் மிக அற்புதமான ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கிறார். இவர் சதாவதானி புலவர் ஒரு திண்ணையிலே அமர்ந்து தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் முருகதாசு புலவர் வருகிறார். வந்து சதாவதானி புலவர் அவர்களிடம், செய்யத்தம்பி பாவலர் அவர்களே, எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன், இந்த நூலுக்கு நீங்கள் சாற்றுகவி தர வேண்டும். அதாவது இப்பொழுது அணிந்துரை எழுதுவதை போல அந்த காலத்திலே கவிதை நூலுக்கு சாற்றுக்கவி, நீங்கள் சாற்றுக்கவி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி, தண்ணீர் அறிந்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே செல்கிறார் நம்முடைய சதாவதானி புலவர் செய்யத்தம்பி பாவலர் அவர்கள். போன உடனே அந்த நண்பர்களுக்கு தன்னுடைய கவிதையை வாசித்து காட்டுகிறார் முருகதாசு புலவர் அவர்கள். நன்றாக இருக்கிறதா கவிதை? இந்த கவிதைக்குத்தான் நான் சாற்றுக்கல்வி வாங்க வந்திருக்கிறேன், எனவே இந்த கவிதை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கவிதை முழுவதையும் வாசித்து காட்டியிருக்கிறார். இதை உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சதாவதானி புலவர் அவர்கள் திரும்ப வந்து, எங்கே நீங்கள் எழுதிய கவிதையை காட்டுங்கள் என்று வாங்கி பார்த்திருக்கிறார். பார்த்து விட்டு, இந்த கவிதை தான் ஏற்கனவே வந்திருக்கிறது, நீங்கள் எழுதியதாக சொல்கிறீர்களே என்ற போது முருகதாசு புலவர் இப்படியே நடுங்கி விடுகிறார். நம்ம தானே எழுதிட்டு வந்தோம், மண்டபத்துல யாரும் எழுதி கொடுத்தோம் நம்ம வாங்கிட்டு வரலையே, நம்ம கஷ்டப்பட்டு எழுதுனா இப்படி சொல்றாரு என்று சொல்லி, எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள், நான் தான் எழுதினேன், அதெல்லாம் கிடையாது, நான் அந்த பாட்டு ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னு கடை அவர் எழுதுன, அவர் சொன்ன எழுதிட்டு வந்த அந்த பாட்டை முழுவதும் சொல்லி இருக்கிறார் சதாவதானி புலவர்கள். அரண்டு போகிறார் முருகதாசு புலவர். அப்புறம் அவரிடம் சொல்கிறார் சதாவதானி புலவர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் எழுதியதா, நான் தண்ணீர் அருந்தி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் வாசித்து காட்டினார்கள் இல்லையா, அதை கேட்டுக்கொண்டே தண்ணீர் எழுதினேன், எனவே திரும்ப வந்து உங்களுடைய கவிதையை நான் திரும்பி சொன்னேன் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த கூட்டத்தார் அனைவரும் அசந்து போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். அருட்பா மறுப்பா விவாதம் எல்லாம் அவர் நம்முடைய சமூகவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத பாருங்க, காஞ்சிபுரத்துல யானை மேல் வைத்து அவரை ஊர்வலமாக கொண்டு வந்திருக்கிறார். அதாவது வள்ளலாருடைய பாடல் அருட்பா என்று சொல்லிய காரணத்தினால் காஞ்சிமாநகரிலே இருந்த மற்ற சகோதர சபையை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படிப்பட்ட ஒருவருக்கு பாராட்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி யானை மேலே ஏற்றி வைத்து அந்த யானையை வீதியிலேயே ஊர்வலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்ற ஒரு பட்டத்தையும் அணுகியிருக்கிறார். அவர் சொன்னதை போல கதிர்வேல பிள்ளைக்கு எதிர்வேல் பிள்ளை என்று அவருக்கு பட்டமும் தந்திருக்கிறார். அந்த அளவிற்கு வந்து உள்வாங்கி கொண்டு அவருக்கு அது மட்டும் இல்ல, அதாவது அருட்பாவை மட்டுமல்ல, கம்பராமாயணத்தையும் மனப்பாடம் செய்திருக்கிறார். இலக்கியத்திலே, சமய இலக்கியத்திலே இருந்து பாடல்கள், அதே மாதிரி சீராபுராணத்திலே ஆழமான தோய்வு, இவை எல்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் மிகச்சிறந்த புலவராக உருவாகி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இனி இவரை பற்றி பார்த்துட்டோம். இனி நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரியை பற்றி பார்ப்போம். இந்த நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி 102 பாடல்களால் ஆகியது. 102 பாடல்களால் ஆகியது. மிகச்சிறிய அளவிலான ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம். நம்முடைய ஜமால் முகமது கல்லூரியிலே அதை பதிப்பித்து வெளியிட்டு இருக்கிறார்கள். மிகச்சிறிய அளவிலான புத்தகம். ஆனால் அந்த 102 பாடல்களும் மிக அற்புதமான செய்தியை தரக்கூடியது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் என்ன வெண்பாவில் அவர் என்ன பாடல்ல வகையில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, 4 அடியில் மிக்கு அமைந்த
5 அடியாய் அமைந்த கொச்சகன் கழிப்பா என்கிற பாவகையிலே அதை எழுதியிருக்கிறார். 4 அடி, 5ஆம் அடி திரும்ப அந்த 4வது அடி திரும்ப மிகுதியாக வந்ததாக அமையக்கூடிய இந்த கொச்சக கழிப்பா வகையிலே அந்த பாடலை எழுதியிருக்கிறார். 102 பாடல்களும் 102 ஹதீஸ். அதான் கவிக்கோ அவர்கள் சொல்வார்கள், கன்னித்தமிழில் ஒரு கவிதை ஹதீஸ் என்று சொல்கிறார். கன்னித்தமிழில் ஒரு கவிதை ஹதீஸ் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் எழுதிய அந்த பாடல்களிலே சம்பவங்கள் எப்படி நடந்ததோ அப்படி உள்ளவாறு தந்திருக்கிறார். அதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு. உலக அளவிலே எல்லா மொழிகளிலும் நபிகளாருடைய சிறப்பை, பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எப்படியாவது எந்த வடிவத்திலாவது நாம் சொல்லிவிட வேண்டும் என்று பல கவிஞர்கள் முயற்சி செய்திருக்கிறார். உலக அளவில் பெரும்பாலான மொழிகளிலே கவிதை பாடப்பட்ட ஒரு கவிதை தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அந்த அளவிற்கு அவர் எல்லா மொழிகளிலும் கவிதை நாயகனாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நம்முடைய தமிழிலே நிறைய பேர் செய்திருக்கிறார், நாம் அறிவோம். காப்பியமாக கிடைத்திருக்கிறது, பிள்ளைத்தமிழாக பாடியிருக்கிறார்கள். சிறப்புராணம் என்கிற மிகப்பெரிய காப்பியத்தை மோர்ப்புலவர் அவர்களுக்கு பாடி தந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் சின்னச்சீராக இருக்கிறது. பிள்ளைத்தமிழிலேயே நிறைய நபிகளாயும் பிள்ளைத்தமிழ் என்று நாயகத்தமிழிய பெயரிலே வந்திருக்கிறது. மாலை பாடல்கள், மாலை இலக்கியங்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படி நிறைய இலக்கிய பல்வேறு வடிவங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காப்பியம் பாடிய புலவர்கள் பெரும்பாலும் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிற பொழுது அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளிலே ஒரு காப்பியத்திற்கு வர்ணனை வேண்டும், காப்பியத்திற்கு கிளைக்கதைகள் வேண்டும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் காப்பிய போக்கிற்கு ஏற்ப கதைகளையும் நிகழ்வுகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொண்டார்கள், கற்பனையை வர வைத்துக் கொண்டார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பேராசிரியர் நாஞ்சில் ஆரித் அவர்கள் இதனை வரலாற்று வீக்கம் என்று சொல்லுவார். வரலாற்று வீக்கம். நீங்க சதாவலானி புலவருடைய செகித்தம்பி பாவலருடைய கவிதைகள்ல இந்த வரலாற்று வீக்கம் என்பதையே பார்க்க முடியாது. அவர் எப்படி ஒரு ஹதீஸ் மாதிரியே உள்ளது உள்ளபடி அப்படியே அந்த செய்திகளை, அந்த நபிகளாருடைய வாழ்வையும் வாக்கையும் தந்து செல்கிறார். இதுதான் இந்த கவிதை நூலினுடைய மிகச்சிறப்பானது ஒரு சிறப்பு என்பது என்று நாம் சொல்லலாம். அதாவது வரலாற்று வீக்கங்களுக்கு இடம் தரவே இல்லை, வரலாறை உள்ளதை உள்ளவாறு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு வரலாற்று நீக்கமில்லாத நபிகள் நாயகத்தினுடைய உண்மை வரலாறு கவிதை நூல் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை தந்து செல்கிறார். அப்புறம் பெரும்பாலான பாடல்களில், வரலாற்று நிகழ்வுகளில் தொடர்பு உடையவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஏன் அப்படி சொல்லப்படவில்லை அப்படி என்று நாம் பார்க்கிற பொழுது அதாவது நபிகள் நாயகத்திற்கு துரோகம் செய்தவர்களுடைய வரலாறு இதிலே பேசப்படுகிறது. அப்படி பேசுகின்ற இடத்தில் எல்லாம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த துரோக நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய பெயர்களை எல்லாம் குறிப்பிடாமல் அது வாசகர்களுடைய தேடலுக்கு உட்படுத்தி விடுகிறார். அதாவது நான் செய்தியை சொல்லிட்டு போறேன், படிக்கிறவங்க நீங்க அந்த செய்திக்குரியவர் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், வரலாற்றை தேடி அடைந்து கொள்ளுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது போலதான் நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று விட்டு விடுகிறார். அதனால அப்படி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நேரடியாக ஒரு பெயர் சொல்லாமல் எப்படிப்பட்ட சொல்லாட்சியை கையாளுகிறார் என்று சொன்னால், புள்ளன், பாதகன், பாதகி, வன்கணர் போன்ற சொல்லாட்சிகளை அவர் பயன்படுத்தி சொல்கிறார். இந்த சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும், அதை தேடி கண்டடைய வேண்டும் என்று அவர் விட்டு விடுகிறார். எனவே அதாவது என்ன கேட்டா, இன்னொன்னு எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. நான் பார்க்கிறோம், கடைசியில நபிகளாருடைய வெற்றிக்கு பின்னால் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அப்படி பொது மன்னிப்பு பெற்றவர்கள்,
முன்னாடி சில துரோக நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள், நபிகளாரை துன்புறுத்தியவர்கள், இவர்கள் எல்லாம் பொது மன்னிப்புக்கு உட்பட்டு இஸ்லாத்துக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் அவர்களை பெயர் சொல்லி அவர்களை இப்பொழுது துரோகமுடையவர்களாக காட்டிவிட வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. எனவே பெயர் சொல்லாமலேயே அவர் விட்டுட்டு போயிருக்கிறார். எனவே நம்மை படிக்கின்ற வாசகர்களை அதை கண்டுகொள்ளுங்கள் என்று விட்டு சென்றிருக்கிறார். இதுதான் இந்த நூலுடைய சாராம்சம். மிக அற்புதமான ஒரு கவிதை சதீஷ் என்று சொன்னேன். எனவே அவர் வரலாற்று சம்பவங்களை மிக அற்புதமாக இந்த இதுல தந்துட்டு போறாரு. ஏராளமான 100-102 பாடல்கள்லயுமே ஒரு சில பாடல்கள் தவிர ஒரு சில பாடல்கள் பொதுவான விஷயங்களை சொல்கிறது. பெரும்பாலான பாடல்கள் சொல்லப்போனால் ஒரு 10 பாடல்கள் அப்படி எடுக்க முடியும். பொதுவான விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல்களாக நம்ம எடுக்கலாம். மிச்ச பாடல்கள் எல்லாமே சமூகங்களை நிகழ்வுகளை மையப்பட்ட பாடல்களாகவே இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இந்த இறை நம்பிக்கையில் உறுதியாக எப்படி நபிகள் நாயகம் இருந்தார்கள் அப்படின்ற செய்தியை சொல்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்கள் உங்களுடைய கொள்கையை விட்டு விடுங்கள். ரசூலுல்லாஹ் அதாவது தொடக்க காலத்துல இஸ்லாம் வர தொடங்கிய காலத்துல அவருக்கு வஹி வர தொடங்கிய காலகட்டத்துல ஒரு சிலர் சத்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி ஒரு சிலர் இஸ்லாத்தை தழுவிய அந்த காலகட்டத்திலே தெரியும் அவருடைய கொள்கையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார்கள். குறைசி போய் வற்புறுத்துகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் தந்தாலும் கூட என்னுடைய கொள்கையிலிருந்து, ஏக இறை கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன். நான் இறைவனுடைய கட்டளைப்படி செயல்படுகிறேன். எனவே நீங்கள் எவ்வளவு செல்வம் தந்தாலும் சரி, சூரியனையும் சந்திரனையும் இரு கையிலே இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு செல்வங்களை தந்தாலும் சரி, நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் முதல்ல தொடக்க பாட்டுல வைக்கிறார். இன்னொன்னு இந்த இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது வரலாற்றினுடைய வரிசையில் அவர் தரவில்லை. வரலாற்றினுடைய வரிசையில் வரலாறு நடந்ததற்கு படி, இப்ப மற்ற வரலாறுகள்லாம் பெரும்பாலும் காப்பியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு நடந்தபடி சொல்லி தரக்கூடிய முறைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. தனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நினைவு வந்ததோ அந்த நினைவு வந்தவாறு அவர் என்ன செய்யறாரு, அந்த பாடல்களை பாடிட்டு போறாரு. அதையும் பார்க்கிறோம். எனவே வரலாறு என்பது வரிசை கிரமமாக சொல்லப்படவில்லை, நினைவு வந்தவாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். எனவே இந்த வரலாற்று சொல்லிட்டு கடைசியில போய் என்ன சொல்றாரு, முதல்ல நடந்தத அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியதில்லை. எனவே அவருக்கு எப்படி நினைவு வந்ததோ அந்த வரிசையில் அவர் சொல்லி செல்கிறார். இந்த பாருங்க, இறை நம்பிக்கையினுடைய உறுதியை பற்றி சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் ஒரு 5-6 பாடல்கள் இடம்பெறுகிறது. அதுல நான் இப்ப சொன்ன செய்தி, செங்கதிரும் வெண்மதியும் சேர இரு கைத்தளத்தில், செங்கதிரும் வெண்மதியும் சேர இரு கைத்தளத்தில் தங்க வைத்து பைம்பொன் நிதி தந்து இறைமை ஈந்தாலும் துங்கமிகு சாந்தி நலம் தோய்ந்த பரி சுக்க நெறி எங்க நிலை என்றுரைத்த இப்புவியும் ஒப்பாதோ, ஏந்தல் நபி நாயகமே இப்புவியும் ஒப்பாதோ என்று பாடுகிறார். ஆக அதாவது அல்லாஹ்தான் காக்கிறவர், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனை வணங்கக்கூடாது, வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய நமக்கு போதித்து தரக்கூடிய கட்டளை. அந்த தொடக்க காலத்துல அந்த இதுல உறுதியாக அவர் மட்டும் இல்லை, அவரோடு இருந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தான் காப்பவன். ஏன்னா கத்தியை வைத்து கொல்ல வருகின்ற ஒருவரை கேட்கிறார், கொல்ல வருபவர் கேட்கிறார், இப்பொழுது உன்னை காப்பவன் யார் முகமதே, உன்னை காப்பவன் யார் என்று கேட்கிற பொழுது என்னை காப்பவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தான் என்று சொல்கிறார். திரும்பவும் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே அந்த கொல்ல வந்த அந்த குறைசியினுடைய அந்த எதிரியினுடைய கை தடுமாறுகிறது. தடுமாறி வாளை நடுவ விடுகிறான். இப்பொழுது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து வைத்துக் கொண்டு இப்பொழுது உம்மை காப்பவன் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறான், முகமது நபி அவர்களே,
என்னை காப்பது இந்த நேரத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? வாளை வைத்திருக்கின்ற நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி காட்டுகிற பொழுது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, எம்மை காக்கின்ற அதே இறைவன் தான் இப்பொழுது உம்மையும் காப்பான் என்று சொல்லிவிட்டு வாளை கீழே போடுகிறார்கள். அந்த அளவிற்கு இறை நம்பிக்கையின் உறுதியை அதை உள்வாங்கிக் கொண்டு சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் பாடி காட்டுகிறார்கள். ஏன்னா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சதாவதானி புலவர்கள் அதாவது தேடி எடுத்த சில நிகழ்வுகளை சம்பவங்களை இங்க வந்து கவிதையாக தருகிறார். அப்படி தருகிற பொழுது அவருக்கு பிடித்த நிகழ்வுகள் எல்லாம் எதுவோ அதை அவருக்கு நினைவு வந்தவாறு தந்து செல்கிறார். அதான் காட்டுமர சூழலிடை கந்துயில கண்டொருவன் வீட்டும் உடைவாள் கொண்டு வெட்ட முனைந்து உன்னை நீ மீட்டும் இறை யாவன் எனவில்லை, யாரு காப்பாத்துவான் என்று கேட்க, அல்லாஹ் என்ன அஞ்சி போட்ட படை கொண்டுதவும் புத்தி நலம் பேனேமோ போத நபி நாயகமே, புத்தி நாயகமே புத்தி நலம் பேனோமே என்று பாடுகிறார். இது 19வது பாடலாக வருகிறது. அப்புறம் 61வது பாடல பாத்தீங்கன்னா தவுர் குகையினுடைய நிகழ்ச்சியை காட்டுறாரு. 19ல இந்த அதே அல்லாஹ்வின் மீது உறுதி அப்படின்றத தவுர் குகை நிகழ்ச்சி காட்டுறாரு. அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். சிலந்தி கூடு கட்டக்கூடிய நிகழ்ச்சி, சிலந்தி வலை பின்னக்கூடிய நிகழ்ச்சியும், அதே போல புறா கூடு கட்டக்கூடிய நிகழ்ச்சியும் நமக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிய நம்முடைய சீரா புராணத்துல ஊரு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதே போல தவுர் குகையினுடைய இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக சதாவதானி புலவர் செய்குத்தம்பி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதுல ஒரு நிகழ்ச்சி, குகைக்கு அருகாமையில் எதிரிகள்லாம் வந்து விடுகிறார். குகைக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப அவர்களுடைய நடமாட்டம் தெரிகிறது. உள்ள குகைக்குள்ள 2 பேர் தான் இருக்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய பயம் வருகிறது. வந்த மாத்திரத்துல அவர்கள் நபிகளாரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இறைத்தூதர் அவர்களே, நாம் இருவர் மட்டுமே இங்கே இருக்கிறோம். ஆனால் பகைவர்களோ பலர் வந்து இருக்கிறார்கள். நாம் எப்படி தப்பிக்க முடியும் என்று கேட்கிற பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் சொன்னது நாம் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்று? நாம் மூவர் இல்லையா? நம்மோடு இறைவனும் இருக்கிறானே, மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார். அப்புறம் எவ்வளவு பெரிய மன உறுதி! அந்த நேரத்திலும் கூட அவ்வளவு பகைவர்கள் திரண்டு வந்து நடமாடுகிற அந்த சூழலிலும் கூட சிறிதும் பயப்படாமல் இறைவனை நினைத்த அந்த பாங்கினை நினைத்து சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர் பாடுகிறார், ஒன்னலரோ பற்பலர் நாம் ஓர் இருவர், ஒன்னலரோ பற்பலர், பகைவர்கள் பலர், நாம் ஓர் இருவர், உற்றடர்ந்தால் என்ன செய்வது என்று அழுங்க, யாரு என்று கவலைப்படுகிறாராம் என்று அழுங்க, இல்லை இல்லை, யாம் மூவர், பன்னறிய ஈசனும் நம் பக்கமுலர். இந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அப்படி கேட்டாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. பாருங்க பாட்டுல, ஒன்னலரோ பற்பலர் நாம் ஓரிருவர், உற்றடர்ந்தால் என்ன செய்வது என்று அழுங்க, யார் அழுங்கினார்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. அப்ப நமக்கு தெரியும், அபூபக்கர் நாம் வரலாற்றை படித்திருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தவுர் குகையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். எனவே அந்த காரணத்தினால நாம் தெரிந்து கொள்கிறோம் வரலாற்றை. சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இல்லை இல்லை, யாம் மூவர், பன்னறிய ஈசனும் நம் பக்கமுலர். இப்ப ஈசன் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அல்லாஹ் என்கிற வார்த்தை தமிழ் படிச்சவங்களும் புரிகிற மாதிரி இந்த ஈசன் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நம் பக்கமுலன் அஞ்சலீர் என்று உன்னறிய வாய்மை சொற்ற ஊக்கமுடை நிலைமை நோக்கோமே, ஓகை நபி நாயகமே ஊக்கமுடை நிலை நோக்கோமே என்று பாடுகிறார். ஆக இந்த அளவிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிற பொழுது கூட எந்த அளவிற்கு அவர்கள் இறைவனுடைய நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை
மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் நம்முடைய சதாவதானி புலவர் அவர்கள். இன்னொன்னு நாம அதாவது நபித்தோழர்கள் எப்படி எல்லாம் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார். அவர் ரொம்ப கவர்ந்த விஷயமாக அது இருக்கிறது. நம்ம வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு நபித்தோழர்கள் வரலாற்றிலேயே முதன்மையாக நிற்கக்கூடியவர்கள் நமக்கு யார் என்று தெரியும். யாசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன அளவுக்கு அவரும் அவருடைய குடும்பம் சுமையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமகனார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தெரியும். அதாவது ஒரு பெண் என்றும் பாராமல் சுமையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எவ்வளவு தூரத்து அந்த நெஞ்சத்தோடு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். ஆக அந்த அளவிற்கு அவர்கள் கொடுமைப்படுத்தினால் கூட அவர்கள் ஈமானை இழக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சுடு பாறையில போட்டு இழுக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல, பின்னாடி நடு முதுகுல கம்பிய சுட வச்சு எடுக்கிறாங்க. அந்த நேரத்திலும் அவர்கள் அகது 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 என்ற வார்த்தை தான் அவர்களுடைய வாயிலே இருந்து வந்திருக்கிறது, அவர்களுடைய உதட்டிலே இருந்து வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு கொடுமைகள் செய்துவிட்டு உச்சக்கட்டமாக இத ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே போகும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள், பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கான கூலி இறைவன் புறத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி போகிறார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் பல்வேறு கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். தண்ணீர்ல போட்டு முக்கி எடுக்கிறாங்க. மூச்சு விட முடியல, அவங்களுக்கு மூச்சு திணறுகிற அந்த சூழ்நிலையில அவர்களை அறியாமல் இறந்து விடுவோமோ என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவரை அறியாமல் அவருடைய உதடு இறை நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தையை சொல்லிவிடுது. உடனே மயக்கமாகிறாரு. மயக்கமான அவரை தூக்கி மேல போடுறாங்க. தண்ணீருக்குள்ள இருந்து மேல போடப்பட்ட அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் மயக்கம் தெளிச்சும் உடனே அவருடைய எண்ணம் எங்க போகிறது பாருங்கள். நாம் உயிரோடு இருக்கிறோமா, நாம் என்ன ஆனோம், நம்ம என்ன செய்திருக்கிறார்கள், எதிரிகள் சுற்றி இருக்கிறார்களா என்று அவர் கவலைப்படவே இல்லை. கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே அவர்கள் எடுத்து ஓடுகிறார்கள். யாரிடம் ஓடுகிறார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுகிறார்கள். ஓடி போய் யார் சொல்லலாம், நான் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிப்பானா இறைவன், நான் இந்த சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, என்னுடைய உயிர் போய்விடும் என்கிற நிலையிலே நான் இறை நம்பிக்கைக்கு மாற்றமான வார்த்தையை முன்மொழித்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாதீர்கள், இறைவன் உங்கள் உள்ளத்தை அறிவான், நீங்கள் வாயால் மொழிந்த, உங்கள் மனசார இல்லாமல் உங்கள் வாயால் மொழிந்த இந்த வார்த்தையை நிச்சயமாக இறைவன் வரவு வைத்துக் கொள்ள மாட்டான், உங்களை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு அம்மார் உடைய குடும்பத்திற்கு, யாசீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்திற்கு சொர்க்கம் வாஜிபு என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி கொண்டவர்களாக அந்த குடும்பமே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இத அவரு சதாவதானி புலவர் செய்யுத் தம்பி பாவலர் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய சொல் அடுக்குகளால் மிக அழகாக பாடுகிறார் பாருங்கள். மோசமிகு வன்காதிர் மொய்த்தடர்ந்த வல்வினையால் பாசமிகும் இஸ்லாத்தின் பாதையில் இஸ்லாத்தினுடைய பாதையில முதலாய் யாசிரு தம் மாமனையார் இன்னுயிர் நீத்தி ஏக, அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாசிர் அவர்கள் இன்னுயிர் நீத்து ஏகிறார்கள். இன்னுயிர் நீத்தி ஏக அவருக்கு காசை மிகும் சொர்க்கம் என்ற ஆர்வ நிலை தேரமோ, அவர்களுக்கு காசை நிலை, அதாவது குற்றமற்ற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது, அதாவது நிறைவான சொர்க்கம், குற்றமில்லாத இடம் எதுன்னா சொர்க்கம். எனவே அப்படிப்பட்ட சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி, எனவே அந்த ஆர்வத்தை, அவர்களுடைய அந்த இறைநம்பிக்கையை பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் கொண்டு இந்த வார்த்தையை ஆர்வத்தின் உச்சத்திலே என்று சொல்கிறார்கள். எனவே ஆர்வ நிலை தேரோமோ, ஆல நபி நாயகமே ஆர்வ நிலை தேரோமோ என்று பாடுகிறார். ஆக இறைநம்பிக்கையாளர்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நிகழ்வுகளை மிகச்ச அற்புதமாக இங்கே பாடுகிறார். எனவே அப்படிப்பட்ட இறைநம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய
தோழர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நிறுவி காட்டுகிறார் நம்முடைய சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நபிகளாருடைய வரலாற்றுல நபிகளார் யாரையும் சபித்தது கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இது நபித்துவம் அப்படின்னா என்ன, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்ற தீங்கு இழைப்போருக்கும் நன்மை செய்வதுதான் இறை நம்பிக்கையாளரின் அடையாளம் என்று திருக்குறான் எடுத்து தீமை செய்வதற்கும் நன்மை செய்வதுதான் இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளம் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அவர்களுடைய தோழர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். ரொம்ப அற்புதமான இடம் ஒன்று. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வீதிகளை வருகின்ற பொழுதெல்லாம் ஒருவன் அவர்களை கிண்டல் செய்கிறான், கேலி செய்கிறான். கேலி எந்த அளவுக்கு கிண்டல் செய்கிறான் என்று சொன்னால் அவர்களை, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, கோண வச்சு காட்டுறான் சார், கோண வலித்து காட்டுதல் அப்படின்றது, ஒரு மாதிரி கண்ணு கால கோண வலிச்சு ஒரு வக்கடை செய்தது என்று சொல்வாங்க. அது மாதிரி ஒரு ஆள் காட்டிக்கிட்டு அக்கம் என்கிற ஒருவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை சீரா புராணத்துல காட்டுறார். சீரா புராணத்துல காட்டுகிற அவர் அந்த அக்கமுக்கு கொஞ்ச நாள்ல என்ன செய்த, அந்த அவன் கோணித்து எப்படி காட்டுகிறானோ அதே இயல்பாக மாறிவிடுகிறது. ஆனா இயல்பாக மாறிவிடுகிறது என்று காட்டவில்லை நம்முடைய சீரா புராண ஆசிரியர் உமர் புலவர். அவரு எப்படி காட்டிட்டு போறாரு அப்படின்னா, அது இயல்பா மாறுச்சுன்னு சொல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே செய்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு நாள் சபித்து விட்டு சென்று விட்டார்கள், அதனால் அவனுக்கு இப்படி ஆகிவிட்டது அப்படின்றத சொல்றாங்க. இதனின் எண்மடங்காய் பழிப்படும் திரிகுவை என்று, இதனின் எண்மடங்காய், இப்ப எப்படி செய்யறியோ அதுக்காக 8 மடங்கு உன்னுடைய வாய் கோணிக்கிறோம், உன்னுடைய கண்ணு கோணிக்கிறோம், உன்னுடைய கையெல்லாம் கோணிக்கிறோம் என்று சொல்லி சாபமிட்டு சென்றதாக உமர் புலவர் அவர்கள் தன்னுடைய சீரா புராணத்தை காட்டுகிறார். ஆனா இதை உள்வாங்கி கொண்ட சதாவதானி புலவர் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இதை எப்படி ஏத்துக்கிறது? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபித்துவம் பெற்றவர்கள், தீங்கிழைப்பவருக்கும் நன்மை செய்பவர்கள், அவர்கள் பழித்ததாக நாம் எப்படி காட்டி செல்வது என்று அவருக்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அவர் சொல்றாரு, அது இயல்பாக அவருக்கு ஆகிவிட்டது. ஒரு சயின்டிபிக் ரீசன். ஒரே ஒரு விஷயத்தையே ஒரு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது என்ன செய்யணும், அந்த இயல்பு அப்படியே ஆகிவிடும் அப்படின்றது அது விஞ்ஞானபூர்வமாக சில பேர் கண்ணா இருப்பாங்க, அது அவங்களுக்கு இயல்பாயிரும். கொஞ்ச நாள்லயே அதே மாதிரி அந்த பழக்கம் அவர்களுக்கு என்ன செய்யணும், ஒரு வியாதி மாதிரி ஆயிரும். அது மாதிரி இங்க அந்த அக்கம் என்பவனுக்கு ஆகிறது. ஏன்னா அவர் உமர் புலவர் சபித்ததாக சொல்கிறார். ஆனால் நம்முடைய சதாவதானி புலவர் அவர்கள் சொல்கிறார்கள், கண்டவுடன் பள்ளியிட்டு கைவிரித்து கரிசி விட்டி கொண்ட பரிகாசமுறை கூர்ந்தியற்றும் கோழினருக்கும் மண்டலத்தில் அச்செயலே மாற்றம் வர எப்பொழுதும் அண்ட அறிந்து உட்கசிந்த அற்புதமும் நட்பேயோ, அண்ணல் நபி நாயகமே அற்புதமும் நட்பேயோ பாடுவார். ஆக அண்ட அறிந்து உட்கசிந்த, அவருக்கு அதே இயல்பாக ஆகிவிட அந்த இயல்புக்கு கூட வருத்தப்பட்டு, ஆகா இவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மனம் கசிகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்கள் மிக தெளிவாக ரொம்ப அற்புதமா காட்டிட்டு போறாரு. அதே மாதிரி தாயிப் நகரத்து வீதியில கல்லால் எரிந்தவர்களையும் அவர் மன்னிக்கிறார். நம்ம பாக்குறோம், தாயிப் நகரத்து வீதியில கல்லால் எரிகிறார்கள். உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில இருந்து காயம்பட்டு ரத்தம் வருகிறது. உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபிக்கிறது. மாறாக என்ன செய்கிறார், இறைவா இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார். இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் இவர்களுடைய சந்ததியினர் நாளை உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள். எனவே இவர்களுடைய பிழையை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே
மனம் கசிகிற மனப்பக்குவம். பாருங்க, நம்மள ஒருத்தரை அடிக்கிறாரு, கல்லாரி எழுகிறாரு, எரியும் பொழுது நமக்கு காயம் பட்டு ரத்தம் வருது, அவரை மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். ஏன்னா அது இறை தூதர் அவர்களால் மட்டுமே இயலும் என்பதை உலகத்திற்கு சுட்டி காட்டியவர் சதாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர். ஏன்னா தமிழ்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்க்கலாம், அரபி மொழியில நிறைய நூல்கள் இருந்தன. அந்த நூல்களை எல்லாம் அரபி வாசித்த நம்மில் முஸ்லிம் இஸ்லாமியர்களில் சிலர் கற்று தெரிந்து கொள்வோம். ஆனால் பொது நிலையிலே நின்று அரபு தெரியாத இஸ்லாமியர் அல்லாத மனிதர்களும் இப்படியெல்லாம் வரலாற்றிலே நடந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால எளிய தமிழ்ல ரொம்ப எளிமையான தமிழ்ல இதான் வரலாறு. நபிகளார் இப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பு இப்படியானது. இதை தெரிந்து நீங்கள் அணுக வேண்டும் என்கிறதை சொல்கிறார். அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை மார்க்ஸ் சொல்வதை போல நான் புரிந்து கொண்ட நபி என்பதில் மார்க்ஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள். நான் புரிந்து கொண்ட அளவில் அவருடைய வரலாறு என்பது இதுதான், இதற்காகத்தான் என்று சொல்லி அந்த நூலை கொண்டு செல்வார். அதை போல இவர் சொல்றாரு, கல்லால் எரிந்து இருகால் காயமுற கண்ட கொடும் பொல்லா புலையருக்கும் புத்தி வர கையேந்தி அல்லாஹ் திரு சமூகத்து ஆனதுவா கேட்டு வந்த அல்லாஹ் திரு சமூகத்து ஆனதுவா. துவா கேட்கிறது, துவா கேட்கலையும் அது அவர்களுக்கு படிக்கும்படியான துவா. இங்க ஆனதுவா என்பது அவர்களுக்கு படிக்கும்படியான துவா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டாங்கன்னா இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். எனவேதான் அந்த துவா நம்ம கேட்கிற துவாலாம் இறைவன் அதாவது அதுக்கு சம்மதிப்பான், ஒப்புக்கொள்வான், அதை நிறைவேற்றுவான் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாக்கள் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவேதான் ஆனதுவா கேட்டு வந்த நல்லார் உமை போலும் நானிலத்தில் உண்டேயோ நாத நபி நாயகமே நானிலத்தில் உண்டேயோ என்று பார்க்க. அதே மாதிரி நீதிமுறையிலையும் அவர் அந்த நபித்துவத்துக்குரிய இலக்கணம் அப்படின்றதுல நீதிமுறையில எப்படி இருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். தொடக்க கால சம்பவமே நமக்கு இதுக்கு ஆட்சி அமைந்ததற்கு பின்னாடி அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி ஆட்சி செய்த கலிஃபாக்கள் மிகச்சிறப்பான ஆட்சியை தந்தார்கள். எப்படியெல்லாம் ஆட்சி தந்தார்கள், உமருடைய ஆட்சி எப்படி ஒரு மிகச்சிறந்த இலக்கணமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். தொடக்க காலத்திலேயே நீதிமுறை தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு மனசு அது எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அவருடைய நீதிமுறை எப்படி இருந்திருக்கிறது. குறைசி இனத்திலே ஒரு பெண், அவருடைய பெயர் பாத்திமா என்பது. அந்த பாத்திமா என்கிற பெண் தவறு செய்து விடுகிறார். திருட்டு குற்றம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. உடனே திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே ஒரு குறைசி இனத்துக்கு பெண் மீது இப்படிப்பட்ட குற்றம் வந்தால் குறைசி இனத்திற்கே கேடு அல்லவா? எனவே இதை எப்படியாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சிபாரிசு மூலம் சொல்லி இதற்கு தண்டனை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குறைசி. உடனே அதற்கு உரியவரை யாரை அனுப்பலாம் என்ற பொழுது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பலாம். ஏன்? அவர்கள் நபிகளாரின் நம்பிக்கைக்கு உரியவர், நபிகளார் மீது மிக பிரியமானவர், நபிகளாரும் அவர் மீது பிரியம் வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்டவரை அவரிடம் அனுப்பினால் ஒருவேளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து அனுப்பி வைக்கிறார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் விஷயத்தை சொல்லுகிற போது அவர்கள் கோபம் வருது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைவான இடங்களிலே கோபப்பட்டவராக இருந்திருக்கிறார். நம்ம பார்க்க அவங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவங்க சொல்றாங்க, உங்களுடைய மறுமொழி என்னவாக இருக்கிறது? என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கூட திருட்டு தண்டனைக்கு கையை வெட்டி விடுவதுதான் தண்டனையாக இருக்கிறது, அதைத்தான் தந்திருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எவ்வளவு பெரிய ஒரு நீதி முறை பாருங்க.
நடுநிலைமையான நீதிமுறை. இந்த நீதிமுறை நம்முடைய சதாவதானி புலவர் அவர்களுக்கு மிகவும் மனதிலே மனதை கவர்ந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. எனவே அவர் சொல்றாரு, குற்ற மனத்து ஒருத்தி. எந்த இடத்துலயும் பேர் சொல்லல. பாத்திமா என்பதை அவர்களுக்கு சொல்லவே இல்லை. அந்த குறைசி இனத்து பெண்ணுடைய பெயரும் பாத்திமா தான். அது சொல்லவே இல்லை. குற்ற மனத்து ஒருத்தி கூர்ந்தியற்றும் வல்வினைக்காய் உற்ற சிபாரிசு கொண்டு ஓடி வந்த நட்பினிடை. ரசூலுல்லாஹ்வுடன் கொண்ட நட்பின் காரணமாக அவர் ஓடி வர்றாராம். சிபாரிசு கொண்டு ஓடி வந்த நட்பினிடை பெற்ற மகவனின் பேதமுறு நீதிமுறை பற்றல் இருக்கும் என முன் பண்ணியதும் முன்னேமோ பாரநபி நாயகமே பண்ணியதும் முன்னோமோ என்று பாடுகிறார். ஆக எந்த அளவிற்கு நடுநிலைமையோடு ஒரு நடுநிலைமையான நீதிமுறையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நீதிமுறைதான் பல்வேறு இடங்கள் அந்த நீதிமுறையை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வரலாற்றுல. இந்த நீதிமுறைதான் பின்னாடி கலிஃபாக்களுடைய ஆட்சியிலே ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை பெறுவதற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்புறம் சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மாற்று மதத்தினர் கூட மதிக்க வேண்டும் என்கிறது. மாற்று மதத்தினுடைய ஜனாசாவுன்னு வருது ரோட்டில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நிற்கிற பொழுது பக்கத்துல இருந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், இவர் இஸ்லாத்தை சேர்ந்தவர் இல்லையே, இவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் ஆயிட்டே, இவருடைய அந்த ஜனாசா செல்கிற பொழுது எழுந்து மரியாதை செய்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அவருக்குள்ளும் ஒரு உயிர் இருந்தது இல்லையா என்று அவரையும் ஒரு மனிதராகவே மதிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த மாற்று மதத்தை மதிக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம் எவ்வளவு தூரம் ஒரு இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது பாருங்க. அதான் எல்லா மதத்தாருக்கும் இது தேவைப்படுது. எல்லா மதத்தாருக்கும் இது தேவைப்படுது. அதாவது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சக மதத்தாரை மதித்து போற்றுதல் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இத இந்த வேலை யாத்திரை போறவங்க எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் படிக்கணும். ஆனா படிச்சாலும் கூட இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாண்ட சபம் ஒன்றெடுத்து வந்திட கண்டு அங்கு எழும்பி வேண்ட மரியாதை செய்ய வீற்றிருந்த நண்பர்கள் இவர் தீண்டறிய காஃபீர் என செப்ப, அது எப்படிப்பட்ட வார்த்தை பண்ணுவாங்க, இவர் தீண்டறிய காஃபீர் இல்லையா, இவருக்காக போய் எழுந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே தீண்டறிய காஃபீர் என செப்ப அவர் உள்ளும் உயிர் பூண்டதுண்டு என்று ஓரியனும் கொள்கை நலம் ஏலேயோ கொற்ற நபி நாயகமே கொள்கை நலம் ஏலேயோ என்று பாடுகிறார். ஆக தீண்டறிய காஃபீர் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தும். காஃபீர் என்றால் நமக்கு என்ன என்று தெரியும், இறைமறுப்பாளர். ஆக ஒரு இறைமறுப்பாளருக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் மரியாதை செய்தீர்கள் என்ற பொழுது இல்ல, அவருக்குள்ளும் ஒரு உயிர் இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான வார்த்தை பாருங்கள். ஆக இது பொருளாதார சமத்துவம், ஜக்காத் வழங்குதல், எல்லாரையும் சமநிலையிலும் சகோதரத்துவத்திலையும் நிலைநாட்டணும் என்று நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் மிக அற்புதமாக அவர் எடுத்து சொல்றாரு. இதுக்கான விஷயத்தை நம்ம அதாவது எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். ஓர் இறையின் கீழே எல்லோரையும் ஒன்றிணைக்கணும். அதனால திருக்குறான் சொல்லுது. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்கிறது. எல்லோரையும் ஒன்றிணைத்தல். எப்படி ஒன்றிணைத்தல்? ஓர் இறைவனின் கீழ் எல்லோரையும் ஒன்றிணைத்தல். ஓர் இறைவனின் கீழே எல்லாரையும் ஒன்றிணைக்கிற பொழுது ஜாதி மத பேதங்களை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு. அதனால ஜாதி மத பேதம் இல்லை. அத பாட்டு காட்டுறாரு சதாவதானி. தீண்டாமை இல்லை, தீண்டாமை கொடுமை இல்லை, இங்க என்னவெல்லாம் இல்லை அப்படின்றத ஒரு லிஸ்டே கொடுக்குற என்னவெல்லாம் இங்க இல்ல. எனவே இங்க எல்லாரும் ஒன்றிணைக்கணும். அந்த ஒன்றிணைக்கிற முயற்சி மக்காவில் இருக்கும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி விடுகிறது என்பதை பல்வேறு நிகழ்ச்சிகளை காட்டுறது. ஒரு நிகழ்வு நம்ம எல்லாரும் அறிந்தது.
அதாவது மக்காவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைப்பதற்கு மக்காவில் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். புனர் நிர்மாணம் செய்து கட்டுகின்ற பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைக்க வேண்டும். இந்த தூக்கி வைப்பது யார் தூக்கி வைப்பது? ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குள்ள போட்டி. அது இனக்குழுவாகத்தானே இங்க இருந்தது. குறைசியர்கள் ஒரு பக்கம், இன்னொரு இனக்குழுவினர் ஒரு பக்கம். எங்க குலம்தான் உயர்ந்தது, எங்கள் கோத்திரம் தான் உயர்ந்தது. ஒவ்வொரு கோத்திரமாக பிரித்து கொண்டு எங்கள் கோத்திரம் தான் உயர்ந்தது, நாங்கள் தான் தூக்கி வைப்போம் என்று சொன்னது. ஒரு பெரியவர் உடனே அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்றாரு. காலையில் இந்த காஃபத்துல்லாக்குள் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுடைய தீர்ப்பை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அனைத்து கோத்திரத்தாரும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த முதியவர் சொல்கிறார். முதியவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்வோம் என்று அனைவரும் உடன்படுகின்றனர். இப்பொழுது எல்லோரும் காத்திருக்கிறார்கள், யார் வருகிறார் பார்ப்போம். காலையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுக்குள் நுழைகிறார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம் நம்பிக்கையாளர் வந்து விட்டார் என்று சொல்கிறார். நம்பிக்கைக்கு உரியவர் வந்து விட்டார் என்று சொல்கிறார். ஆக நம்பிக்கைக்கு உரியவர் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அனைத்து கோத்திரத்தாரும் அன்றைக்கே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே அந்த அறிந்து கொண்ட அவர்கள் இப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று இந்த கல்லை தூக்கி வைக்க வேண்டும், இதை எப்படி நாங்கள் எங்களிலே யார் தூக்கி வைப்பது, நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு அழகான கூத்த மதிப்பார்கள். ஒரு துணியை கொண்டு வர சொல்லி, மிகப்பெரிய ஒரு போர்வையை கொண்டு வர சொல்லி, அந்த போர்வையிலே ஹஜ்ருல் அஸ்வத்தை கல்லை தூக்கி வைத்து, இப்பொழுது எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போர்வையை தூக்கி மேலே கொண்டு வாருங்கள், இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அங்கே நிலைநாட்டி விடலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உடனே எல்லோரும் சேர்ந்து தூக்குகிற பொழுது, எல்லோரும் ஒன்றிணைந்து தூக்குகிற ஒரு மன மகிழ்ச்சி எல்லோரிடம் இருக்கிறது. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆக எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும், எல்லோரும் சகோதரர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் தோன்றியவர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுது இல்லையா? அதே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டியவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை செய்தும் காட்டியவர். எனவே அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 முடிங்க அப்படிங்களா? சரி சரி. மக்கத்தார் சொற்படி வந்து அதிகாலை ஒக்கத்தான் கைத்துணியில் ஓங்கும் ஹஜ்ருல் அஸ்வத்தை சிக்கத்தான் வைத்து உயர்த்தி சேரும் இடம் தேர்ந்து அமைத்து பக்கத்தார் போன்றின்ற பாரமதி ஓரேமோ பக்தநபி நாயகமே பாரநபி ஓரேமோ என்று சொல்கிறார். இன்னும் நம்ம விரைவாக முடிக்கணும்னு சொல்றாரு தலைவர் அவர்கள். எனவே தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் மரபு. எனவே அந்த அடிப்படையில இப்ப நிறைய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வரிசை கிரமமாக நிகழ்ச்சிகளை பாடவில்லை என்றாலும் கூட இந்த பெண்ணுரிமை விஷயத்தை மட்டும் வரிசையாக 10 பாடல்கள், அது வரலாற்று நிகழ்வு சரியாக வரிசையாக வந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் பெண்ணுரிமை பற்றி ஒரே இடத்தில் பேசுகிறார். 10 பாடல்கள்ல வரிசையாக பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார். மிக அற்புதமா இருக்கு. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்வார்கள், மனைவி இறந்தபின் வயசான தாத்தாவும் மறுமணம் பண்ணிக்கிற உரிமை உண்டு, மங்கையை முடிப்பதன் உண்டு, தன் கணவனை இழந்தவள் கட்டழகி ஆனாலும் கடைசியில் சாக மட்டுமே உரிமை உண்டு என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடுவார்கள். அந்த நிலவிலே நின்று ரொம்ப அழகா பெண் உரிமையை எடுத்து வைக்கிறார். நமக்கு இஸ்லாத்தை நோக்கி வைக்கப்படுகிற குற்றச்சாட்டே அவர்கள் பெண்களுக்கு உரிமை தரவில்லை என்பதுதான். அதை சொல்றாரு. எப்பா முதல்ல சொத்துரிமை தந்தது யாரு? நாங்க தான். ஆழ்ந்த சுக துக்கம் எல்லாம் ஆடவருக்கும் பெண்ணிற்கும் சேர்ந்த பொது என்று, எல்லாம் சுக துக்கம் எதுவாக இருந்தாலும் 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்ததையா ஒரே மாதிரி என்று சொல்லி பின்னாடி பாண்டா இல்லையா பாரதி?
கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் கற்பு நிலையில் மட்டும் நின்றார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அது இரு கட்சிக்கும் அதை பொது வைப்பு என்றார். ஆனால் இங்கே ஆழ்ந்த சுகத்தை துக்கம் எல்லாம் ஆடவருக்கும் பெண்டிருக்கும் போது என்று பாடுகிறார். அதே போல மறுமணம், ஏன் மறுமணம் இவ்வளவு பேரு நிறைய பேர் போர்க்களத்துல இறந்து போனாங்க. அந்த விதவைகள், அந்த கைமை பெண்களை எல்லாம் என்ன செய்வது? அவர்களெல்லாம் இறைத்தூதர் அவர்களும் இறைத்தூதருடைய தோழர்களும் மறுமணம் செய்து கொண்டார்கள். எனவே அது அப்படி மறுமணம் செய்வது என்கின்ற உரிமையை நிலைநாட்டுவதோடு அன்றைக்கு இருந்த பெண்களுக்கு வாழ்க்கை தந்த அந்த மிகப்பெரிய ஒரு பங்கினையும் நாம் பார்க்க முடிகிறது என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அதே மாதிரி 2 பெண் குழந்தைகளை வளர்த்து எடுத்து அதை சீராட்டி பாராட்டி அதற்கு திருமணம் செய்து வைத்தால் அவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களையும் சுட்டி காட்டினார்கள் இல்லையா? அதை பதிவு செய்கிறார் தன்னுடைய பாட்டுல. அதே மாதிரி ஊர்ப்புறத்துல போய் குழி தோண்டி வச்சு பெண்களை புதைத்த ஒரு காலம், கொடுமையான காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வளர்த்து எடுத்தால் சொத்தத்துக்கு செல்வீர்கள் என்று சொன்னதன் மூலமாக இன்றைக்கு பிரியத்தோடு பெண் குழந்தைகளை வளர்க்க முற்பட்டு விட்டார்கள் என்று ரொம்ப அற்புதமாக இந்த செய்திகளை எல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆக பெண்ணுரிமையை பற்றி ரொம்ப அழகாக முழக்கப்படுகிறார். எனவே இதை படிக்கணும். இத நம் சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமில்ல, இந்த நூலை நம்ம கட்டாயமாக மாற்று சமயத்தை சேர்ந்த நண்பர்களிடம் இப்படியெல்லாம் எங்க கொள்கை அதுக்கு தச்சாப்புல ஒரு சின்ன 4 வரி பாடல் சொல்லிட்டு போறாரு பாரு. எனவே இந்த 4 வரி பாடல்ல இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய மன்னிக்கும் குணம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒண்ணு சொல்ல மட்டும் முடிச்சிடுறேன். அந்த பொது மன்னிப்பு வழங்குதல் என்பது உலக வரலாற்றுல எங்கேயுமே இல்லாத ஒன்று. அதுக்கு முன்னாடி பொது மன்னிப்பு வழங்குதல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலில் அதற்கு முன்மாதிரியாக இருந்து பொது மன்னிப்பு என்பது எப்படி வழங்குவது என்பதை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பின்னால் வந்த உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளிலே அவர்கள் தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட குறிப்பிட்ட கொள்ளைக்காரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை முதலிலே ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் அறிவோம். எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பொது மன்னிப்பு கொடுமை செய்தவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈரலை கடித்து குதறிய ஹிந்த் ஒரு பெண் கூட்டத்தோட வர்றாங்க. பெண் கூட்டத்தோட வந்து தயங்கி பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப பின்னாடி நிற்கிற பொழுது மற்ற பெண்கள் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், உங்களுடைய சிறிய தந்தையாருக்கு கொடுமை செய்த அந்த ஹிந்த் என்கிற பெண்மணி இங்கே வந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவீர்களா? எல்லோருக்கும் மன்னிப்பு உண்டு, எல்லோருக்கும் மன்னிப்பதுதான் என்னுடைய சித்தாந்தம் என்று சொல்லி அங்க பொது மன்னிப்பு வழங்குற பொழுது என்ன சொல்றாரு? ஒரு பாட்டுல பொது மன்னிப்பு பற்றிய விஷயங்களை அவர் பாடுகிறார். மக்க நகரார் செய்த வல்வினைகள் யாதெனினும் ஒக்க மறந்தேன் சகித்தேன் ஒன்றுமில்லை துன்பம் இனி மிக்க மறுவோடு சுகம் மேவ உயிர் வாழ. நீங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழலாம். அதாவது மன்னிக்கிறதோட மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டோமே நம்ம அப்படின்னு அந்த உணர்ச்சியை விட்டுருங்க. என்ன மிக்க மறுவோடு சுகம் மேவ உயிர் வாழ என தக்க உரை தந்து நின்ற சாதுரியம் ஓரேமோ சாது நபி நாயகமே சாதுரியம் ஓரேமோ என்று பாடுகிறார். ஆக அபு சுஃபியானுடைய மகன் இக்ரிமா அவர்களை மன்னித்தல், அதே மாதிரி பெண்களில் பலர் பொது மன்னிப்பு வழங்குதல், இப்படி நிறைய அது ஈட்டியால் அருமை மகன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குத்தி அவருடைய கருவில் இருந்த அந்த குழந்தையை சிதைத்த அந்த இருவருக்கும் கூட அவர்கள் அந்த இருவருடைய பெயரை அவர்கள் பாட்டிலே குறிப்பிடவில்லை. ஆனால் வரலாற்றில் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குகிறார். எனவே இந்த பொது மன்னிப்பு என்கிற விஷயம் மிக அற்புதமான விஷயம். இப்படியெல்லாம் செய்து ஒரு நல்ல ஆட்சியை நடத்துவதற்கு முன்மாதிரியாய், பொது மன்னிப்பு வழங்குவதற்கு முன்மாதிரியாய், இப்படி எல்லா நிலைகளில் எப்படி இறைவனை வழிபட வேண்டும்
எப்படி சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்த அந்த நபிகளார் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு பாட்டை சொல்றாரு. பள்ளியிடை போந்ததில்லை, பாரகளை கற்றதில்லை, தெளிய விஞ்ஞானவியல் தேர்ந்திருந்து ஓர்ந்ததில்லை. இப்படிப்பட்டவர் தான் ஒரு பிக்சரை காட்டுறாரு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் படிச்சாங்களா? இவ்வளவு விஷயங்களை சொன்னவர்களுக்கு படிப்பு இருந்ததா என்றால் பள்ளிக்கூடம் போய் படிக்கல, ஆனால் மிகப்பெரிய அறிவை இறைவன் புறத்தில் இருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அழகா சுற்றி சொல்றாரு. பள்ளியிடை போந்ததில்லை, பாரகளை கற்றதில்லை, தெளிய விஞ்ஞானவியல் தேர்ந்திருந்து ஓர்ந்ததில்லை என்று பாடுகிறார். எனவே இப்படி மிகச் சிறப்பாக நபிகளாருடைய வரலாற்றை நினைவு வந்தவாறு மிகை வருணனை இல்லாமல், வரலாற்று வீக்கமில்லாமல் பாடி செல்கிறார் சலாவதானி புலவர் செய்குத்தம்பி பாவலர். எனவே படிப்பதற்கு மிக அற்புதமான ஒரு நூல் இந்த நூல். நான் மட்டும் இல்லை, இதை மாற்று சமயத்தைச் சேர்ந்த சகோதர சமயத்தைச் சேர்ந்த நண்பர்களிடம் கொடுத்து இதை வாசிக்க செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, இதுகாரும் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய அருமை சகோதரர் சார் கேக்குது சார்? ஒரு நிமிஷம் சார் கேக்குது. நம்முடைய அருமை சகோதரர் க. சாகுலமீது அவர்கள் நம்முடைய சதாவதானி புலவருடைய நபிகள் நாயக மான்மிய மஞ்சரின் நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்த சில பாடல்களை அற்புதமான விளக்கங்களோடு நமக்கு எடுத்து சொன்னார்.